हाई फ्रेंड्स नवरात्रि डे 1 स्पेशल रेसिपीஸா சுண்டலும் நல்ல சாஃப்ட்டான கேசரியும் எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் சுண்டல் ரெசிபி நல்ல சிம்பிளா சுவையா எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம். அதுக்கு வெள்ளை கொண்டக்கடலை 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கங்க. கிராம் கணக்குல பார்த்தோம்னா 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்குங்க. 8 மணி நேரத்திற்கு அப்புறம் பாருங்க கொண்டக்கடலை நல்லா ஊறி வந்துருச்சு. அதை அப்படியே வடிகட்டி குக்கர் பேன்ல மாத்தி விட்டுக்குங்க. முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. கூடவே இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 சிட்டிகை மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா கலந்து விட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. அடுத்து 3 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. 3 விசில் வரத்துக்குள்ள அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கி வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் 2 தேங்காய் பத்தைய பின்னாடி இருக்கிற பிரவுன் கலர் ஸ்கின்னை நீக்கி விட்டுட்டு கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்து விட்டுக்குங்க. ஒரு பச்சை மிளகாய், நல்ல வாசனைக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழைய சேர்த்து கொரன்னு தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்குங்க. அடுத்து ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கின குக்கரை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. கொண்டக்கடலை நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு பாருங்க. இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. ஏற்கனவே தேங்காய் கூட ஒரு பச்சை மிளகாவை சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சிருக்கிறோம். அதனால 2 வரமிளகாய் போதுமானது. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டா இன்னொரு வரமிளகாவை சேர்த்து நீங்க தாளிச்சு விட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து விட்டு அடுத்து நம்ம கொரன்னு அரைச்சிருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து இந்த தேங்காய்க்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சுண்டலுக்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம், கவனமா சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச சுண்டலை சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்குங்க. சுண்டல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. கடைசியா மேல கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்குங்க. அடுத்து நல்ல சாஃப்டான கேசரி ரெசிபி பார்க்கலாம் வாங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. நெய் மெல்ட் ஆன உடனே தேவைக்கு ஏற்ப முந்திரி பருப்பு, தேவைக்கு ஏற்ப பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. வறுபட்டதை ஒரு பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அடுத்து உலர் திராட்சை கோல்டன் கலர் கொஞ்சம், கருப்பு கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து விட்டுக்கு. உலர் திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து விட்டுக்குங்க. அதையும் பிளேட்டுக்கு மாத்தி விட்டுக்குங்க. அதே பேன்ல 1/2 கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க. ரவை அதனுடைய நிறம் மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வறுத்து விட்டுக்குங்க. ரவை நல்லா அந்த நெய்யிலேயே வறுத்து விட்டு எடுத்துக்குங்க. ரவை நல்லா வறுபட்டு வரத்துக்குள்ள இன்னொரு பக்கம் எந்த கப்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்குங்க. ஒரு கிண்ணத்துல ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுக்குங்க. அடுத்து ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. நம்ம காய்ச்சின சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா கிளறியபடியே சேர்த்து விட்டுக்குங்க. பார்த்து கவனமா சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து இந்த கேசரியோடைய சுவையை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு 1 சிட்டிகை உப்பை சேர்த்துக்குங்க. கூடவே 2 சிட்டிகை உங்களுக்கு விருப்பமான ஃபுட் கலரை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. கவர் பண்ணி 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. நம்ம சேர்த்த ரவை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த கப்ல நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பால 3/4 கப்பில் இருந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்குங்க. நான் 3/4 கப் தாங்க சேர்த்திருக்கேன். நீங்க உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. சர்க்கரை சேர்த்து கிளறினதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரவை தளர்ந்து கொடுக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து பேனை கவர் பண்ணி விட்டுக்குங்க. 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே குக் ஆகட்டும். ரவை நல்லா வெந்து வரட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. ரவை நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்குங்க. கடைசியா நம்ம வறுத்து எடுத்திருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க.
கேசரி நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. அடுத்து டே 2 ரெசிபியோடு சந்திக்கலாங்க. மேலும் இது போல் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.